தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். கேஸ் சிலிண்டர் வைத்துள்ள அனைவருக்குமே இப்போ முக்கியமான அறிவிப்புகளை மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. அனைவரும் கட்டாயமா பின்பற்றணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. அட்லீஸ்ட் முடியாச்சும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அனைவரோட அன்றாட வாழ்க்கையிலுமே இந்த கேஸ் சிலிண்டர் அப்படின்றது பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா மத்திய அரசு 2 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அதுல முதல் அறிவிப்பா பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படின்ற திட்டத்தின் கீழே யாரெல்லாம் கேஸ் சிலிண்டர் வாங்கி மானியம் அப்படின்ற 360 ரூபாய்க்கு மேல வாங்கி பயன்பெற்று வந்துட்டு இருக்கீங்களோ அனைவருக்குமே இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற அப்டேட்டை வெளியிட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா வருடமுமே இந்த கேஒய்சி அப்படின்றது வருஷத்துக்கு ஒரு டைம் கம்ப்ளீட் பண்ணணும். அதே போல ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்தீங்கன்னா மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள இந்த இகேஒய்சி அப்படின்றத கட்டாயமாக கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு 8வது 9வது சிலிண்டருக்கான மானியம் அப்படின்றது அதுக்கப்புறம் 8வது சிலிண்டருக்கு மேலே வாங்குறது நிறுத்தப்படும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டினியூஸாக கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மானியம் வராமல் டோட்டலாக அப்படியே ரத்தாயிடும். ஸோ யாரெல்லாம் இந்த பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் பயன்பெற்று வந்துட்டு இருக்கீங்களோ உங்களோட பயோமெட்ரிக் ஆதார் அப்டேட்களை கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி மொபைல் மூலமாகவே நீங்கள் ஈஸியாக கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டெலிவரி மேன் வராங்க சிலிண்டர் எடுத்துட்டு அப்படின்னா அவங்க கிட்ட சொல்லியும் நீங்கள் ஈஸியாக இந்த கேஒய்சி அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ மக்கள் அனைவருமே பண்ணிடுங்க. மானியம் கிடைக்காம போயிடும் நீங்கள் பண்ணாமல் விட்டீங்கன்னா. அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பா நம்ம கேஸ் சிலிண்டர் புக் பண்ணுறதுக்கு ஒன்று ஃபோன்பே ஜிபே யூஸ் பண்ணுவோம். இல்லைனா சம்மந்தப்பட்ட அந்த கேஸ் ஏஜென்சியோட நம்பர் கால் பண்ணி நம்ம புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் வெறும் ஒரே ஒரு மொபைல் நம்பரை சேவ் பண்ணுறது மூலமாக வாட்ஸ்அப் மூலமாகவே ஹாய் இல்லைனா ரீஃபில் அப்படின்னு அனுப்பிச்சிங்க அப்படின்னாவே போதுமானது. ஈஸியாக நீங்கள் எப்போ 24 மணி நேரத்தில் எப்போனாலும் சிலிண்டர் புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சூப்பரான அப்டேட்டையும் வெளியிட்டிருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே நம்ம தமிழகத்தில் பார்த்தோன்னா ஹெச்பி கேஸ், பாரத் கேஸ் இல்லைனா இண்டென் இந்த கேஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருப்போம் பெரும் அளவில். நீங்கள் இதில் எந்த சிலிண்டர் வாங்குறீங்களோ அதுக்கான மொபைல் நம்பரை மட்டும் சேவ் பண்ணி வச்சு ஹாய் இல்லைனா புக் ரீஃபில் இதில் ஏதாச்சும் ஒன்று அனுப்பிச்சிங்க அப்படின்னாவே போதுமானது. உங்களோட சிலிண்டர் புக் ஆகிடும். நீங்கள் இண்டென் கேஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 7588888824 இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவே ஹெச்பி கேஸ் வச்சிட்ருக்கீங்க அப்படின்னா 9222201122 இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. அதுவே பாரத் கேஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா 1800222444. ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் புக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெலிவரி ஸ்டேட்டஸையும் ஈஸியாக உங்களால் 24 மணி நேரமும் செக் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இந்த 2 அறிவிப்புமே அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.